வெல்கம் டு மகிழ்ந்தேடி சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம் மஷ்ரூம் மசாலா ஃப்ரை செய்ய போகிறோம். இதுக்கு முதல்ல நம்ம மஷ்ரூமை கழுவி எடுத்துக்கலாம். முதல்ல நான் தண்ணியில் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து இதை நம்ம எலுமிச்சை சாறு கலந்த தண்ணியில் கழுவிக்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் பாதி எலுமிச்சை பழத்தோட சாறை பிழிஞ்சு விட்டு இந்த மஷ்ரூம்ஸ் அதில் போட்டு கழுவிக்கலாம். இந்த எலுமிச்சை சாறு கலந்த தண்ணியில் மஷ்ரூம்ஸை கழுவும் போது அது மேலே இருக்கிற கிருமிகள் சாகிறதோடு மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு நல்ல ஒரு ஒயிட் கலர் கிடைக்கும். இப்போ நம்ம இதை இந்த லெமன் வாட்டரில் கழுவியாச்சு. அடுத்து இந்த மஷ்ரூம்ஸை நம்ம சுடு தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். சுடு தண்ணியில் நீங்கள் ரொம்ப நேரம் போட்டு கழுவணும்னு அவசியம் இல்லை. சும்மா போட்டு எடுத்துட்டாலே போதும். நீங்கள் ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா மஷ்ரூம்ஸோட கலர் மாறிடும். போதும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம மஷ்ரூம்ஸை சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்குறோம். வாங்க இந்த மஷ்ரூம் மசாலா ஃப்ரை செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம். மஷ்ரூம்ஸை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, எண்ணெய், உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மிளகு, சீரகம், சோம்பு, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது தாளிப்பதற்கு தேவையாக பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை, சிவப்பு மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது. இப்போ வாங்க சமைக்கலாம். கடாயை ஸ்டவ்வில் வச்சு கடாய் சூடான பிறகு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு நம்ம தாளிப்பதற்கு எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை, வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து லேசாக வதக்கலாம். அடுத்து இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக வதங்கினாலே போதும். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருச்சு. அடுத்து இப்போ இதில் நம்ம தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி பழத்தை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இதை வதங்கிருச்சு. அடுத்து இதில் உப்பு, மஞ்சள் தூள் ரெண்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை, நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டை அரைச்சி தான் போடணும்னு இல்லை. உங்ககிட்ட அந்த சின்ன உரல் இருந்ததுன்னா அதில் இடித்து கூட போடலாம். நீங்கள் இடித்து போடும்போது அது இன்னும் சுவையாக இருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கின பின்னாடி இதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸை சேர்த்துக்கலாம். மஷ்ரூம்ஸை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. மஷ்ரூம் வேக வேக அதுவே தண்ணி விடும். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு கிரேவி மாதிரி வந்திருக்குன்னு. அடுத்து இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். அதாவது மிளகு, சீரகம், சோம்பு, தனியா இது நாலுத்தையும் நல்லா வறுத்து அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பவுடர் நீங்கள் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். அடுத்தது இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மிளகு சேர்த்துருக்கிறதுனால மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். பாருங்கள், இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இன்னும் நல்லா கிளறிக்கோங்க. நான் இன்றைக்கி சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட போகிறதுனால நான் இந்த அளவுக்கு கொஞ்சம் ட்ரையாகவே செஞ்சுருக்கிறேன். அடுத்து இதில் கருவேப்பிலை போட்டு நம்ம வேறு ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட மஷ்ரூம் மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவும் சுவையாக இருக்கும். நீங்கள் இதை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.